கடக ராசி அல்லது கடக லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய லக்னத்திலேயே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அதிசாரத்தில். உங்களுடைய லக்னாதிபதி சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு ராசி லக்னத்திற்கு 5, 6, 7ஆம் இடங்களுக்கு பிரயாணம் பண்ண போகிறார். இப்போது 5ஆம் இடத்துக்கு சந்திரன் குரு பார்வையில் இருக்கும் பொழுது, உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கும் பொழுது கோவில்களுக்கு சென்று நீங்கள் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையும். நம்மளுடைய பரம்பரையில் நம்மளுடைய முன்னோர்கள் எந்த தெய்வத்தை பூஜித்து வந்தார்களோ, எது நம்மளுடைய குலத்தையே அப்படியே காப்பாற்றின்னு இருக்கோ, அதற்கு உண்டான வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்ம செய்ய வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. பல பேருக்கு குலதெய்வமே தெரியாமல் இருக்கலாம். இப்போது இந்த கடகராசி கடகலக்னக்காரர்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை போய் நீங்கள் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம். அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு அந்த பாதை எப்படி போகும்னே தெரியல அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்றுருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வழிவிடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். ஏன்னா அதாவது சந்திரன், குரு, சனி இவங்க 3 பேருமே ஒரு திரிகோணத்தில் அமையிறதுங்கிறது ஒரு பல ஜென்ம விஷயங்களை நமக்கு அது எடுத்து உணர்த்துவதாக அமையும். இது நம்ம விருச்சிக ராசிக்கு தான் அதை நம்ம சொன்னோம். ஆனால் இது கடகராசிக்கும் இது அப்படியே பலிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய தகப்பனார் வழியில் அவருக்கு ஏதாவது மனக்குறைகள் இருந்தது அப்படின்னா இப்போ அவர் சொல்லி அதை நீங்கள் அவருக்கு செஞ்சு கொடுத்து அவர் மனசு ரொம்ப திருப்தியாக இருப்பார். அப்பாவுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். தகப்பனார் வழியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக அருமையாக கிடைக்கும். இது இந்த வளர்பிறை சந்திரனை குரு பார்க்கும்போது நீங்கள் ஆளே ஒரு புது பொலிவோடு இருப்பீங்க. வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதல் அப்படிங்கிறது இது நம்ம வார்த்தையில் சொல்லும்போது ரொம்ப மேம்போக்காக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கட்டாயமாக இந்த வாரத்தோட கடைசியில் நீங்கள் அதை உணர்வீங்க. வாழ்க்கையை பற்றிய ஒரு புதிய விஷயத்தை, ஒரு புதிய பரிணாமத்தை நீங்கள் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு மனசுக்குள்ளே வரும். உங்களுடைய 3, 12ஆம் இடங்களுக்கு உண்டான புத பகவான் இப்போது 5ஆம் இடத்துல இருக்கார் சந்திரனோட. அப்போ பிரயாணங்கள் மூலமாக பல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள் அது எல்லாமே பலிதமாகக்கூடிய காலகட்டம். அது தொழில் சம்பந்தமாக இருக்கலாம், வேலை சம்பந்தமாக இருக்கலாம், உயர் கல்விக்காக இருக்கலாம், அது எந்த விதமான முயற்சிகளாக இருந்தாலும், திருமண முயற்சியாக இருக்கலாம், அது எல்லாமே பலிதமாகக்கூடிய காலகட்டம். மனதுக்கு பிடித்தவர்கள், உங்களுடைய ஒரே ஒருமித்த எண்ணப்போக்கு உடையவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் இது. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி ஒத்து போகிற மாதிரியான ஆட்களை நீங்கள் சந்திப்பீங்க. பல பேருக்கு எதிர்பாலினத்தவரோட ஒரு அட்ராக்ஷன் உண்டாகும், மனதில் காதல் அரும்பும். அது அடுத்து திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு வரும். அதனால் இது திருமண பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இது உகத்த காலகட்டம் தான். இது பல கடகராசி கடகலக்னக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். இது ரொம்ப ஒரு அருமையான காலம். இந்த ஒரு வார காலம் புதிய முயற்சிகள் இது நல்ல ஒரு ஆப்டான டைம். இது அவங்களுடைய எல்லா அத்தியாயத்துக்கும் அது உகந்தது அப்படின்னு சொல்லலாம். அது உயர்கல்விக்காகட்டும், வெளிநாட்டு முயற்சியாகட்டும், திருமண முயற்சியாகட்டும், ஒரு சொத்து வாங்குவதாகட்டும், அந்த மாதிரி எல்லா விதமான நல்ல விஷயத்தில் நம்ம ஒரு முயற்சி பண்ணினோம் அப்படின்னா வாழ்க்கையுடைய அடுத்த நிலைக்கு கட்டாயமாக உயர முடியும். இது ரொம்ப ஒரு ஃபேவரபிளான வீக்காக இருக்குது கடகராசி கடகலக்னக்காரர்களுக்கு. அடுத்ததாக குழந்தைகளுக்கு உண்டான குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள், அவர்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமாகட்டும், அவங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாகட்டும், அந்த விதமான விஷயங்கள் எல்லாத்துலேயும் இருக்கிற அந்த மனக்குறைகள் அகலக்கூடிய காலமாக அதை சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடத்திற்கு குரு பார்வைப்படும் பொழுது புத்திரப்பேறு சம்பந்தமான எல்லா விஷயங்களும், நிறைய பேருக்கு கன்சீவ் ஆகிறதுல இஷ்யூஸ் இருக்கலாம், அது ஹெல்த் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், அதுக்கெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் கிடச்சி அந்த குழந்தை பேர் அப்படிங்கிறத நீங்கள் தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது பல பேருக்கு. அதனால் அந்த கர்ப்பப்பை சம்பந்தமான தொந்தரவுகள் எல்லாம் போகும், அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அந்த கான்செப்ஷன் அப்படிங்கிறது அது நேச்சுரலாகவே நடக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த காலம் இருக்கிறது. அதனால் இந்த காலத்தை தகுந்த முறையில் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா இதுக்கும் நம்ம அதை உபயோகப்படுத்திக்கணும். அதில் தான் உங்களுடைய புத்திசாலித்தனம் இருக்குது. வாழ்த்துக்கள்.